தற்போது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அவங்களோட பேசலாம். மேடம் வணக்கம். 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 ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, நீங்க உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த தமிழர் திருநாளை நாமெல்லாம் கொண்டாட போகிறோம். தமிழர்களின் வீர விளையாட்டோடு இது நடக்க போகிறது. தமிழர்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த பொங்கலை கொண்டாட போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மத்திய அரசிற்கு, மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய ஜவடேகர் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்களுக்கு, இதையெல்லாம் ஒருங்கிணைத்த நமது மாநிலத்தை சார்ந்த சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு, தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு மற்றும் இதற்கு கோரிக்கை வைத்த அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும், இந்த விருப்பத்தை முன்னெடுத்து சென்ற அத்தனை இயக்கங்களுக்கும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இதற்கு ஒரு இமாலய முயற்சியை மத்திய அரசு செய்திருக்கிறது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தமிழர்களின் உணர்வை நிச்சயம் மதிக்க வேண்டும் என்று மத்திய அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு உண்மையிலேயே மிகுந்த நன்றி உணர்ச்சியோடு நாம் பாராட்டத்தக்கது. எல்லோரோடும் இணைந்து இந்த மகிழ்ச்சியை நானும் பகிர்ந்து கொள்கிறேன். நீதிமன்ற தடையில இந்த விவகாரம் இருக்கிறது. அதனுடைய விளைவுகளை பத்தி அரசியல் ரீதியாக, அதனுடைய விளைவுகளை பத்தி கவலைப்படாம அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இது அரசியல், எதை எடுத்தாலும் நாம் அதை அரசியல் ரீதியாக என்று சொன்னால் அதற்கு எந்தவித விளக்கமுமே இருக்காது. இது அவசியம் என்று மத்திய அரசு நினைத்தது. அதற்கு தமிழகத்தில் இருந்து அந்த அளவிற்கு அழுத்தம் குரல் கொடுக்கப்பட்டது. உணர்வுகளை மதித்தார்கள். மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகரின் முயற்சியை நான் இங்கே மிகவும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்ல வேண்டும். மரியாதைக்குரிய சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை எடுத்துச் சென்றதையும் நான் சொல்ல வேண்டும். இங்கே தமிழக பாரதிய ஜனதா கட்சி, நான் உட்பட தலைவர்கள் அத்தனை பேரும் எந்த அளவிற்கு அதில் மிக தீவிரமாக இருந்தோம் என்பதையும் நான் மிக தெளிவாக சொல்ல வேண்டும். அதனால் இது உடனே இப்படியெல்லாம் நாம் மாற்று கருத்தை கொள்ளக்கூடாது. இது தமிழக உணர்வை மதிக்க வேண்டும் என்று நம் சகோதரர்களின் உணர்வை மதித்து மத்திய அரசு எடுத்த முடிவு இது. இல்ல, மத்திய அரசு உத்தரவு போட்டிருந்தாலும் நீதிமன்றத்தை நாடுவதற்கான விலங்குகள் நல வாரிய தரப்பிலிருந்து நீதிமன்றத்தை நாடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதை நம்ம சேர்த்து தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. விலங்கு நல வாரியத்துடைய பரிந்துரை இல்லாம இந்த உத்தரவை அரசு பிறப்பிக்க கூடாது அப்படின்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல சொல்லியிருக்கு. அவங்களுடைய கடுமையான உழைப்புகளுக்கு நாங்க மரியாதை கொடுக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கல்ச்சுரலா அல்லது விலங்குகளுடைய நலமா அப்படின்னு வருகிற போது விலங்குகளுடைய நலம் தான் முக்கியம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. சோ இந்த தீர்ப்பு, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இந்த தீர்ப்புடைய சாராம்சங்களை மீறி ஒரு முடிவு எடுக்கிற போது, அரசு முடிவு எடுக்கிற போது, அது மக்களுடைய உணர்வுகள் சார்ந்ததாக இருந்தாலும் கூட நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கும் அடிபணிஞ்சு தான் போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இந்த சவால்களை மத்திய அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது? இல்ல, அது எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்வார்கள். ஆனால் எதிர்ப்பு வரும்பொழுது நமக்கு இது கிடைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு தமிழக மக்கள் மீது, ஒரு அவர்களின் பண்பாட்டின் மீது நம்பிக்கை வைத்து மத்திய அரசு இந்த உத்தரவை கொடுத்திருக்கும் பொழுது எந்த சவாலாக இருந்தாலும் அதை சமாளிக்கத்தான் வேண்டும். ஒரு தென் மாவட்ட மக்களுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழக பிரச்சனையாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டத்தோட பிரச்சனை தான் அப்படின்னு விலங்கு நல வாரிய அந்த அமைப்புகளை சேர்ந்தவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. விலங்குகள் துன்புறுத்தப்படுகிறத பற்றி இவர்கள் யாருமே கவனத்தில் எடுத்துக்கிறதுல, ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸா மட்டுமே இதை தொடர்ந்து அரசியல் கட்சிகளால பார்க்கப்படுகிறதுன்னு அவங்க தரப்புல குற்றம் சுமத்தப்படுகிறது. அவர்கள் தரப்பில் குற்றம் சொல்லி நமது ஜல்லிக்கட்டின் அந்த பண்பாட்டு முறையையோ, அந்த தொன்மையையோ, அந்த வீர விளையாட்டையோ அவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் தான் அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்து வருகிறார்கள். இது நம் கடமை. இது ஒரு வீர விளையாட்டு. இது காளைகளை நாம் காட்சி பொருளாக ஆக்கவில்லை. இந்த காளைகள் நம்மோடு இணைந்து பண்பாடோடு கூடிய இளைஞர்களோடு சேர்ந்த வீர விளையாட்டு என்பதையும், அது எந்த விதத்திலும் விலங்குகளை புண்படுத்தவில்லை என்பதையும் நிரூபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு 18 மாதங்கள் ஆயிடுச்சு. நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமான ஒரு மசோதாவை கொண்டு வந்து விவாதம் நடத்தி முறைப்படி ஒரு சட்டமாக நிறைவேற்றி இருக்கலாம், அல்லது இதற்கு முன்னதாகவே ஒரு அரசு சார்ந்த ஒரு உத்தரவாக இதை பிறப்பித்திருக்கலாம். பொங்கல் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு உத்தரவை பிறப்பித்து ஒரு நெருக்கடியை உருவாக்குற மாதிரியான ஒரு சூழல் இருந்து அதை உச்சநீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அதை எப்படி மத்திய அரசு சமாளிக்க போகிறது? அதாவது எனக்கு நீங்கள் இப்படி கேள்வி கேட்பதே மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. 2008 இருந்து சென்ற ஆட்சியில் இது முடக்கப்பட்டு, நான் மறுபடியும் எனது பேட்டியில் சொல்லி வருகிறேன், 1.5 வருடங்களாக எந்தெந்த வகையிலெல்லாம் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு இதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்று இந்த காலகட்டத்தில் நமக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைவதை விட
இப்படி நாம் வாதம் செய்து கொண்டிருப்பதை தவிர்த்துவிட்டு எவ்வளவு முயற்சிகள் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் எதிர்ப்பு இருந்தும் பல வழிகளில் எதிர்ப்பு இருந்தும் இதை செய்திருக்கிறார்கள், நம்மை அவர்கள் மதித்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியோடு நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான வேண்டுகோள் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன்.